ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில மனோஜ் என்னெல்லாம் கிரிமினல் வேலை பண்ணியிருக்காரு, அது பண்ணிட்டு அதை எப்படி முத்து மேல திருப்பி விட்டுருக்காரு, அதனால முத்து என்னெல்லாம் விளைவுகள் அனுபவிச்சாரு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சரி வாங்க இன்னைக்கு ரிவ்யூ என்னன்றது பார்ப்போம். முத்துக்கு நேத்து அவங்க அம்மா சூடு வச்சிடுறாங்க. அதனால அவங்க பாட்டிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி வந்துட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. திட்டிட்டு வந்துட்டு வச்சிடுறாங்க. அதுக்குள்ள பாட்டிக்கு ஏன்டா போன் பண்ணி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்து அடிக்க போறாங்க. அப்ப அண்ணாமலை வந்துட்டு தடுத்துட்டு அண்ணாமலை வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விஜயாவை திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்வதி வராங்க. பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முத்து அடங்கவே மாட்டேன்றான், என் பேச்சை கேட்க மாட்டேன்றான், மதிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், நீ தானே அங்க விட்ட, ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு எல்லாத்துக்கும் என்னையே சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன், ஜோசியர் வந்து குடும்பத்துக்காக சொன்னாரு, அதனாலதானே நான் போய் விட்டேன், இல்ல நான் ஏன் விட்டுருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீ பண்ணதுனாலதானே இப்ப அங்க போய் வளர்ந்ததுனாலதானே அவன் அப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வீடியோ கேம் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு முத்து வந்து அது குடுறா நான் விளையாடி தரேன்னா, அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் வந்துட்டு. அப்போ வந்து முத்து சரின்னு போயிடுறாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து அதை திருடின்னு வந்துட்டான் மனோஜ். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேசுறத பார்த்துட்டு மனோஜ் துல்லியமா முத்து கிட்ட மாட்டி விட்டுட்டு அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு பார்த்துட்டு நீ தான் இந்த திருடுறது போய் சொல்றது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து வந்து இது மனோஜ் தாமா வச்சிருந்தான், மனோஜ் தாமா இப்ப கொடுத்தான்னு சொன்னா அதை நம்பவே இல்லை. உடனே மனோஜ் வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து திருடின்னு வந்து அப்படின்னு கேட்டதுக்கு என்ன அடிக்கிறாமா அப்படின்னு சும்மாவே போய் சொல்லிட்டான். போய் சொன்ன உடனே அதன் விளைவா முத்து வந்து நல்லா அடி வாங்குறான் அவங்க அம்மா கிட்ட. அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த மாதிரி திருடுற வேலை பொய் சொல்ற வேலையை வச்சுக்காத, கூட பேசாத அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு மனோஜை கூட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அது சமயம் அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரி பேசாத, ஒரு குழந்தை வந்துட்டு 6 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னா அந்த பிஞ்சு மனசுல எவ்வளவு காயம் இருக்கும், அது மெதுவாதான் ஆறும், அது வரைக்கும் நீதான் உன்னை மெதுவா இது பண்ணி கூப்பிட்டுட்டு வரணும், நீயே வந்து இப்படி வெறுக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த டைம்ல இப்ப ரியல் முத்து மீனாவை காமிச்சு இந்த மாதிரி வந்து அம்மா என்ன மெதுவா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நான் பண்ற எல்லாத்துக்கும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்போ வந்துட்டு மீனா இதெல்லாம் சரிங்க, அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்கூல் சீன் காமிக்கிறாங்க. ஸ்கூல் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் கம்மி மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுறாரு. மனோஜ் வந்துட்டு செகண்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மனோஜ் வந்துட்டு என் தம்பியா இருந்துட்டு எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கு, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு உன்னை விட ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசும்போது மனோஜ் வந்து கேவலமா பேசுறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு பாட்டி வந்துட்டு உன்னை சரியாவே வளர்க்கல, ரவுடி மாதிரி வளர்த்திருக்காங்க, நீ ரவுடி, பாட்டி நல்ல பாட்டியே இல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. முத்து உடனே பாட்டியை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாரு. இதை கேட்ட ஹெட் மாஸ்டர் வந்துட்டு முத்துவை கம்ப்ளீட்டா கிரவுண்ட்ல முட்டி போட வச்சிடறாரு ஒரு நாள் ஃபுல்லா. இது எல்லாத்தையும் மனோஜ் பார்த்து ரசிக்கிறான். அப்பவே சின்ன வயசுல என்ன ஒரு கேவலமான புத்தியா வளர்ந்திருக்கான் மனோஜ், இப்பவும் அதே கேவலத்தோட தான் இருக்கான், அது வேற விஷயம். இது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனோஜோட கிளாஸ்மேட் பையன் அஸ்வின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுதுட்டு இருக்கான். உடனே முத்து போய் ஏன்டா இங்க நின்று அழுதுட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி உங்க அண்ணா வந்து என்னோட நோட் புக் எல்லாத்தையும் கிழிச்சிட்டான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஆன்சர் தெரிஞ்சாலும் தப்பாதான் எழுதணும்ன்ற மாதிரி சொல்றான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து வந்துட்டு நீ ஏன்டா அவன் நோட் புக் எல்லாம் கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவன் எதனா பண்ணா அப்படின்னா நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவத்தோடயே மனோஜ் மேல ஏறி போயிட்டு ஒரு கல் எடுத்து முத்து மேல போட வராரு. ஆனா அந்த டைம்ல கரஸ்பாண்டன்ட் வந்துட்டு கரஸ்பாண்டன்ட் மேல விழுந்துடுது. அதை எட்டி பார்த்த முத்து வந்துட்டு முத்துதான் அடிச்சாருன்னு சொல்லி எல்லாருமே நம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த மனோஜ் வந்துட்டு அந்த சார் கிட்ட வந்துட்டு ஆமா சார், அவன் தான் கல்லால் அடிச்சான், அவன் அன்னைக்கு முட்டி போட வச்சாங்கல்ல சார் கிரவுண்ட்ல எல்லாரும் முன்னாடியும், அந்த அசிங்கத்துக்காக அவன் தான் சார் கல் எடுத்து அடிச்சான் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறாரு. முத்து சொல்றது யாருமே நம்பல. எல்லாரும் மனோஜ் சொல்றத நம்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டோடனே இவன் இந்த மாதிரி பண்றான், எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான், இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் கல் எடுத்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு மனோஜ் பெரியவன் இங்கதான் சார் படிக்கிறான், அவனை நான் வளர்த்தேன், நல்லா வளர்ந்துருக்கான் சார், இவன் எங்க மாமியார் வீட்டுல வளர்ந்தான், அதனாலதான் சார் இந்த மாதிரி வில்லேஜ்ல வளர்ந்ததுனால ரவுடி மாதிரி வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரொம்ப வயலண்டா இருக்காங்க மேம், நீங்க டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா மனோஜ்க்கு இவனுக்கு
வீட்லயும் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப இது பண்றாங்க. முத்துவை வந்துட்டு பழி வாங்கணும், முத்துவை மாட்டி விடணும் அப்படின்ற நோக்கத்திலேயே அவன் முத்து பண்ற எல்லா விஷயத்தையும், மனோஜ் பண்ற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி மனோஜ் வந்துட்டு முத்துவை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்கூல்லயும் டிசி கொடுத்துடுறாங்க. ஸ்கூல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் தான் படிக்கணும், இவன் ரொம்ப வைலண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவனை எழுதி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனன் விஜயாவும் மனோஜும் வந்துட்டு அப்பா சந்தோஷம், அவன் எப்படியோ போயிட போறான் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்பவும் மனோஜ் தான் கல்லால அடிச்சான் அப்படின்றத ஒத்துக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இது எல்லாத்தையும் முத்து வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டு இதை வந்து வெளியே அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே வில்லன் மாதிரியே இருந்திருக்கான் மனோஜ் வந்துட்டு. அதனாலயே முத்து இப்ப வரைக்கும் முத்துவை பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா முத்துவாலதான் எப்பவுமே அவனுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, கெட்டது எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்துட்டு இப்போ நடந்த உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட பாசம் மாறுதா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி.